கோவை வெள்ளியங்கிரியில் மலை ஏறிய கல்லூரி மாணவர் நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மாரியப்பன் இணைப்பில் உள்ளார். மாரியப்பன், கோவை வெள்ளியங்கிரி மலையில் மலை ஏறிய மாணவர் உயிரிழந்து இறந்திருக்கிறார். இது தொடர்பாக மருத்துவர்கள் தரப்பில் என்னென்ன கூறப்படுகிறது, விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி கோவை அடுத்திருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலையில் ஆண்டுதோறும் மலையேற்றத்திற்காக பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக 7 மலைகள் கொண்ட இந்த மலையில் பக்தர்கள் நள்ளிரவிலோ அல்லது பகலிலோ ஏறி அங்குள்ள சிவனை தரிசித்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஆண்டுதோறும் இந்த மார்ச் மாதம் திறக்கப்படுகிறது. இதுக்காக மலையேற்றத்திற்கு திறக்கப்படுகிறது. இந்த ஆண்டு முன்னதாகவே பிப்ரவரி மாதமே மலையேற்றத்துக்கு திறக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக மலையேற்றத்துக்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அடிக்கடி இந்த மலையேற்றத்தின் போது மூச்சுத்திணறல் ஏற்பட்டோ அல்லது நெஞ்சுவலி ஏற்பட்டோ உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ந்து வருவதன் காரணமாக வனத்துறையின் சார்பில் அதாவது மலை அடிவாரத்திலேயே மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதன் பின்னர் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக அதாவது உயிரிழப்பானது தொடர்ந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று தினம் பார்த்தோம் என்றால் தருமபுரி மாவட்டம் பீடமேரி பெருமாள் கோவில் வீதியைச் சேர்ந்த முகேஷ்குமார் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அதாவது சுரேஷ் என்பவரது மகனான முகேஷ்குமார் கோவை பேரூர் தெலுங்கு பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் படித்து வருகிறார். கல்லூரியின் அருகே வாடகை எடுத்து தங்கி பயின்று வரக்கூடிய இவர் நேற்று இரவு தனது நண்பர்களான 8 பேருடன் வெள்ளியங்கிரி மலையேற சென்றிருக்கிறார். இந்நிலையில் இன்று அதிகாலை 2 மணி அளவில் 5வது மலையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது முகேஷ்குமாருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான நெஞ்சுவலியால் குறித்த முகேஷ்குமார் சிறிது நேரத்திலேயே அங்கிருந்து மயங்கி விழுந்திருக்கிறார். உடனடியாக தகவலறிந்து வந்த அதாவது மலைப்பாதை பணியாளர்கள் மற்றும் டெவலப் நபர்கள் ஆகியோர் வனத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து அதாவது உயிரிழந்த முகேஷ்குமாரை கீழே கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மருத்துவ பரிசோதனையை முறையாக செய்து அனுப்ப வேண்டும், அதாவது மலையேற்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என கோரிக்கையாக இருந்திருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி மாரியப்பன்.